வணக்க மக்களே, சற்று முன் வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு. அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இலவசமாக தையல் மிஷின் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க? பெண்களுக்கா அல்லது ஆண்களுக்கா அல்லது இருவருக்குமா? அதற்கு என்னென்ன தகுதிகள் தேவைப்படுது? இந்த மிஷினை எப்படி வாங்கணும்? எங்கே இதை விண்ணப்பம் செய்யணும்? விண்ணப்பத்திற்கான கடைசி தேதி எப்போ? அப்படிங்கிற கூடுதல் விவரத்தை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இலவசமாக தையல் மிஷின் கொடுக்கறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 திட்டத்தின் மூலமாக கொடுக்குறாங்க. அதில் முதல் திட்டம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சத்தியவாணி முத்து அம்மையார் திட்டத்தின் மூலமாக வருஷம் இலவசமாக தையல் மிஷினை பெண்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய மத்திய அரசு PM இலவச சிலாய் இயந்திர திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய 50,000 பெண்களுக்கு இலவசமாக தையல் மிஷின்கள் கொடுத்துட்டு வராங்க. இந்த 2 திட்டத்திலுமே பெண்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுத்து இலவச தையல் மிஷின்களை கொடுத்துட்டு வராங்க. PM இலவச சிலாய் இயந்திரம் பெறுவதற்கு தகுதியான நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பெண்களுக்கு மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விதவை பெண்களும் இந்த திட்டத்தில் பலனடையலாம். இவர்களுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா 20 முதல் 40 வயது வரை இருக்கணும். குடும்ப ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 1 லட்சம் வரை இருக்கலாம். அரசு வேலை செய்பவர்கள் 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பதாரர்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிரந்தரமாக குடியிருப்பவங்களாக இருக்கணும். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்வதற்கு உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை, வருமான சான்றிதழ், புகைப்படம் இருக்கக்கூடிய அடையாள அட்டை, ஜாதி சான்றிதழ், வயது சான்றிதழ், மொபைல் எண், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், குடியிருப்பு சான்றிதழ், இது எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கான விண்ணப்பங்களை பதிவு செய்வதற்கு கடைசி தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 25 ஜூலை 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மக்களே, நீங்கள் யாரெல்லாம் இதற்கு தகுதியாக இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் ஜூலை 25, 2025க்குள்ளே ஆன்லைன் மூலமாக இதற்கு விண்ணப்பம் செய்யலாம். விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலமாக சப்மிட் செய்கிறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற கவர்மெண்ட் தெரிவிக்கிற உண்மை அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.